கோவை செல்வபுரம் பகுதியில் கடந்த 2024ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது நடந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருந்த பிரவீன்குமார் என்பவர் மர்ம கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கெம்பட்டி காலனியைச் சேர்ந்த பிரவீன்குமார் ஜப்பான் என்ற பெயராலும் அறியப்பட்டவர். கூலி தொழிலாளியான இவர் சமீப காலமாக மைசூரில் உள்ள தென்னை நார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். ஜாமீனில் வெளியே வந்திருந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 7:30 மணி அளவில் கோவைக்கு வந்த அவர் நண்பர்களுடன் கெம்பட்டி காலனி, அசோக் அவென்யூ, பாலாஜி நகர் பகுதியில் உள்ள முட்புதர் அருகே மறைவில் மது அருந்திக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பிரவீன்குமாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் அந்த கும்பல் கற்கள் மற்றும் பயங்கர ஆயுதங்களால் அவரது கை மற்றும் தலை பகுதிகளில் கடுமையாக தாக்கியது. இதில் படுகாயமடைந்த பிரவீன்குமார் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். பின்னர் அந்த கும்பல் மின்னல் வேகத்தில் தப்பி ஓடியது. தகவல் அறிந்த செல்வபுரம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது செல்வபுரம் பகுதியில் கோகுலகிருஷ்ணன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரவீன்குமார் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்திருந்தது தெரியவந்துள்ளது. அதனால் பள்ளிக்கு பள்ளியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தப்பி ஓடிய 4 பேர் கொண்ட கும்பலை பிடிக்க காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர்.